ரத்த கொழுப்பை 7 நாட்கள்ல குறைக்க மாத்திரையே தேவையில்லைங்க. நிறைய பேர் தினமும் கொலஸ்ட்ரால்காக மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துட்டே தாங்க இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு பிபி எதனால வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதனால வருது, வெயிட் ஏங்க ஏறிட்டே இருக்கு. அப்போ நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டும் கூட எந்த ஒரு யூஸுமே இல்லை. நிறைய பேருக்கு அது கூடவே டயபெட்டிஸ் ப்ராப்ளமும் சேர்ந்தே இருக்கும். சிம்பிளான ஒரு ட்ரிங்க்குங்க. இதை நீங்க உங்க வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். இதை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 7 நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கம்மியாயிடும். எந்தவித மாத்திரைகளும் உங்களுக்கு அவசியம் இல்லை, எந்தவித பக்க விளைவுகளும் கிடையாது. மாத்திரைகள் எதுவுமே இல்லாம இயற்கையான முறையில நீங்க ரத்த கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் நேச்சுரலி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதிக விலையுள்ள மாத்திரைகளும் தேவையில்லை, உங்களோட உடல் நலத்தை நீங்க கெடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு செகண்ட் கூட நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான விஷயங்களை நீங்க கேட்காமலே போக வேண்டியதா ஆயிடுங்க. என்னுடைய நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 7 நாட்கள்ல கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது 100% சக்தி வாய்ந்தது. இதை நீங்க எப்படி தயாரிக்கணும், அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் இதை குடிக்கணும், அதுக்கு முதல்ல இந்த ட்ரிங்கை யார் யாரெல்லாம் குடிக்கலாம், யார் யாரெல்லாம் குடிக்க கூடாது, இந்த 2 விஷயத்தையும் முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதலாவதா யார் யார் குடிக்கலாம். அதிக கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எல்லாருமே குடிக்கலாங்க. உங்களுடைய உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்குன்னா நீங்க தாராளமா குடிக்கலாம். உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கா நீங்களும் குடிக்கலாம். 20 வயதுக்கு மேல இருக்கிற யார் வேணாலும் இதை குடிக்கலாங்க. சரி, இப்போ யாரெல்லாம் குடிக்க கூடாது? கர்ப்பிணி பெண்கள் குடிக்க கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் இதை குடிக்க கூடாது. இஞ்சி, பூண்டு, பட்டை இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னா நீங்களும் இதை குடிக்க கூடாது. 4 பொருட்கள்ங்க. விலை ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சுதான் இதை நம்ம தயாரிக்க போறோம். முதலாவதா பூண்டு. இது கெட்ட கொழுப்பை உங்க உடம்புல இருந்து நீக்குதுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்கிற கொழுப்பையும் இது அகற்றுது. ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் வராம இது தடுக்குது. எப்பவுமே பூண்டை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை நல்லா இடிச்சு வச்சுட்டு ஒரு 20 நிமிடங்கள் கழித்து அதை உபயோகப்படுத்தினீங்கன்னா அதோட பலன்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்ததா இஞ்சி. இது உங்க கல்லீரலை உறுதிப்படுத்துது, கொழுப்பை உடனடியா கரைக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்க உடம்புல இருக்கிற ரத்த கொழுப்பையும் சர்க்கரையோட அளவையும் இது குறைக்குது. இஞ்சியை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி அதோட மேல் தோலை சுத்தமா எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதை உபயோகப்படுத்துங்க. அடுத்ததா பட்டை. பட்டை இதுல உபயோகப்படுத்தும் போது சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்கங்க, சுருள் பட்டை அப்படின்னும் சொல்லுவாங்க. அந்த சுருள் பட்டை தான் இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு தேவைப்படும். இது நீங்க சாப்பிடுற உணவை சக்தியா மாத்திர அந்த இயக்கத்தை துரிதப்படுத்துது. கொழுப்பை வேகமா கரைக்க இது உபயோகமா இருக்கு. நீங்க தினமுமே கூட இதை உபயோகிக்கலாம். அடுத்ததா எலுமிச்சை. உங்களுடைய ரத்த குழாய்களை இது சுத்தம் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இது கெட்ட கொழுப்பை முற்றிலும் குறைக்குது. உங்களுடைய இதயத்தையும் உங்களோட ரத்த ஓட்டத்தையும் இது ஆரோக்கியமா வச்சுக்குது. சரிங்க, இந்த ட்ரிங்கை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா 2 பூண்டு பற்களை எடுத்துக்கோங்க. அதுல இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. 20 நிமிஷம் கழிச்சு அதை நம்ம உபயோகிக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதோடைய தோல் எல்லாத்தையுமே சுத்தமா எடுத்துடுங்க. இந்த இஞ்சியையும் நல்லா இடிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா சிறிய துண்டுகளா துருவி வைக்கலாம், இல்லை வெட்டி வச்சுக்கலாம். ஒரு 1.5 கப் அளவு தண்ணீரை எடுத்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவு உள்ள பட்டையை எடுத்து அதையும் உடைச்சி இந்த தண்ணியிலேயே போட்டுடுங்க. நம்ம ஊத்துன அந்த 1.5 கப் தண்ணி நல்லா குறுகி 1 கப் தண்ணீர் அளவா ஆகுற வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. அது நல்லா குறுகினதுக்கு அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாதி பழத்தை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில அதை சேர்த்துக்கோங்க. இந்த எலுமிச்சை பழத்தை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நீங்க ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இந்த எலுமிச்சை பழங்கள் வேகக்கூடாது. அதனால உடனடியா நீங்க ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நீங்க ஆற விடணும். நல்லா இந்த பானம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க வடிகட்டிட்டு அதை குடிக்கலாம்.
இதை குடிக்கும் போது மெதுவா நீங்க குடிக்கணும். அவசரப்பட்டு வேக வேகமா குடிக்க கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம். அது இல்லாமலும் கூட குடிக்கிறது நல்லது. சரி, இதை எப்போ குடிக்கிறது, எப்படி குடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க காலை வேளையில வெறும் வயிற்றுல இந்த பானத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா 7 நாட்களுமே நீங்க தொடர்ச்சியா இதை குடிக்கணும். உங்களுக்கு ஓரளவு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க 7 நாட்கள் இதை தொடர்ந்து குடிங்க. ரொம்ப அதிகமா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 14 நாட்கள் இதை தொடர்ந்து குடிங்க. குடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் எடுத்து பாருங்க. அதன் பின்னே உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாம இருக்குன்னா ஓகே. ஒருவேளை இன்னும் அளவு குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க மறுபடியும் இதை குடிக்கலாம். ஆனா அப்ப கூட 7 நாட்கள் மட்டும்தான் குடிக்கணும். அதுக்கப்புறமா அதை நீங்க நிறுத்திடுங்க, உங்களுக்கு சரியாயிடும். நீங்க இந்த பானத்தை குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்கள் உங்களுடைய உடல்ல ஏற்படும். இதை எல்லாமே நீங்க 7 நாட்களுக்குள்ளேயே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கெட்ட கொழுப்பு முற்றிலுமாகவே குறைஞ்சிடும். பிபி உங்களுக்கு இயற்கையான முறையிலேயே குறைய ஆரம்பிச்சிடும். ரத்தத்துல சர்க்கரையோட அளவு இயற்கையான முறையிலேயே சமப்படுத்தப்படும். அதிக உடல் எடை குறைய தொடங்கும். ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் வராம இது தடுக்கும். நீங்க அதிக சக்தியோடையும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. இந்த பலன்கள் இன்னும் உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க செய்யணும், சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா தினமும் அதிகமா தண்ணீர் குடிக்கணும். அன்னன்னைக்கு வாங்குற ஃப்ரெஷ்ஷான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமா சேர்த்துக்கணும். தினமும் 20 அல்லது 30 நிமிடங்களாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நடைப்பயிற்சியாவது கண்டிப்பா பண்ணணும். என்ன பண்ணவே கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொரித்த உணவுகள், எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவு வகைகள், அப்புறம் இந்த பேக்கரியில வாங்குற உணவுகள், இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி குளிர்பானங்களும் குடிக்காதீங்க. அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்த்துடுங்க முற்றிலுமாவே. இந்த விஷயங்கள் எல்லாமே கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும், அதுவும் வேகமா கிடைக்கும். இது கூடவே 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேங்க. இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸோட நீங்க சேர்த்து இதை பண்ணும்போது வேகமா உங்க பிரச்சனை குணமாகும். முதலாவது புள்ளி உங்களுடைய கைகள்ல இருக்கு. உங்க கைகள் எப்படி மடக்கும் போது இந்த இடத்துல உருவாகிற இந்த கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த மடிப்பு முடிகிற இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா? அழுத்தம் கொடுக்கும் போது இந்த மாதிரி நீங்க உங்களோட ஆள்காட்டி விரலால அழுத்தம் கொடுக்கலாம். 2-3 நிமிடங்கள் வரைக்கும் அழுத்தம் கொடுக்கலாம். காலை மற்றும் இரவு 2 வேளையிலுமே 3 நிமிடங்கள் நீங்க அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்த புள்ளி உங்களுடைய கால் பாதத்தோட மேல் பக்கத்துல இருக்கு. இந்த புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கறத இதோட நான் உங்களுக்கு இணைக்கிறேன், அதையும் நீங்க பாருங்க. இந்த புள்ளியிலுமே நீங்க 2 அல்லது 3 நிமிடங்கள் 2 வேளைகள் 2 கால்கள்லயுமே பண்ணணும். இப்ப கைகள்ல நான் சொன்ன புள்ளிகள்லயும் அதே தாங்க, 2 கைகள்லயுமே நீங்க இதை பண்ணணும். அதே மாதிரி கால்ல இருக்கிற புள்ளியை நீங்க உபயோகிக்கும் போது 2 கால்கள்லயுமே நீங்க இதை பண்ணணும். 2 கால்கள்லயுமே 3 நிமிடங்கள் இல்லைன்னா 2 நிமிடங்கள். நீங்க எந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அதிக கொலஸ்ட்ரால்னாலயா, இல்ல பிபினாலயா, இல்லைன்னா அதிக உடல் எடை பிரச்சனையாலயா, இல்ல சர்க்கரை நோயினாலயா? எந்த பிரச்சனையும் அதை கமெண்ட் பண்ணுங்க. இதுவும் ஒரு காணொளி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது உங்க வாழ்க்கையில உங்களுடைய இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அற்புதமான தீர்வு கொண்ட ஒரு காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ யாரா இருப்பினும் யாருக்கெல்லாம் இது தேவையா இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே இந்த காணொளியை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போலவே இயற்கையான முறையில் உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தொப்பை அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த தொப்பை குறையறதுக்கான ஒரு காணொளி நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். நீங்க எப்போதுமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வலிகள் எதுவுமே இல்லாம இருங்க. நன்றி.